இட்ஸ் வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். பட் அது தொடர்ந்து பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எடுத்து பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்கான நமக்கு சரியான ஒரு நோக்கம் இருக்கிறதில்ல. சரிங்களா? அதாவது ஒரு டார்கெட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டார்கெட் இல்லை, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, இதை நான் அச்சீவ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ஒர்க்கு, ஒரு டாஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்முக்கு போகணும், உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைப்போம். சில பேர் உடம்பை ஏற்றணும்னு நினைப்பாங்க. பட் 4 நாள் 5 நாள் காலையில் எழுந்து சீக்கிரமாக போவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? பட் அதுக்கு பதிலாக அந்த நபருக்கு நான் உடம்பை குறைச்சே ஆகணும், எனக்கு குறைச்சா இந்த அளவுக்கு பலன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குறிக்கோள் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது, வைராக்கியம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் எந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடையணும் தான் நினைப்பாங்க. கட்டாயம் இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஸோ இதனால தான் நம்ம மெயினாக சொல்கிறது பார்த்திங்கன்னா, மெயினாக இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு எதுக்காக படிக்கிறாங்க, எதுக்கு வேலைக்கு போகிறாங்க, என்ன சம்பாதிக்க போகிறோம், எது பற்றியுமே ஒரு அக்கறையே கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனே இல்லாமல் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அது மெயினாக அவாய்ட் பண்ணணும். அது மாதிரியே ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, அவங்களால பெருசாக எதுவுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு ட்ரீம், ஒரு கோல் இருக்கணும். அது இல்லாமல் அவங்க பாட்டில் ஏதாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியாது. ஸோ அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.